கோபத்தை விழுங்கி அவ இறுகி போயிருக்கிறா. படிப்பே நிறுத்திவிட்டாங்க. வெளியவும் போகக்கூடாது தமயந்திக்கு. ஏன்னா வருஷம் வருஷம் முறப்பையன் சேதுக்கு ஆரத்தி எடுக்கிற தமயந்தி இந்த வருஷம் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு இருக்கிறா. ஊரே இங்கிட்ட அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. சேது தெருவில் இறங்கி நடந்து வர்றான். சேது நடந்து வரவும் ஜன்னல்லேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற தமயந்தி விறுவிறுன்னு வேகமாக கீழே இறங்கி போயிட்டு வலது கை ஆள்காட்டி வரல நாக்கில் தடவி தான் எச்சில் எடுத்து இந்த சேதுவோட நெற்றியில் இட்டுட்டு ஓடி வந்துடுறான். அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருந்த மச்சாமார் மதனிமார் கொழுந்தியாமார் எல்லாம் நின்று போய் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தது இந்த பெருசுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. இது என்ன பழக்கம் இது? ஒரு ஆளான குமரி நடுத்தரில் வந்து 4 சனத்துக்கு முன்னாடி ஒரு இலவட்டத்துக்கு ஆரத்தி எடுக்கலாமா? என்ன திமிரு? அப்படின்னா பையன் யாருப்பா? சேது முறப்பையன் தான். முறப்பையன்னா அதிகம் படிச்சிருச்சுல, அதனால தான் காலம் கெட்டு போச்சுரா அப்படின்னு அது எதுக்கு பேசி புலம்ப ஆரம்பிச்சிருச்சு. இருளாயி இந்த 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 விளையாட்டுலேயே நட்சத்திரம் இருக்கால இருளாயி அவள் வந்து கத்துறா, காலம்லாம் ஒன்றும் கெட்டு போகலை, காலம் மாறிக்கிட்டு இருக்கு, அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ட்டு அவள் மறுபடியும் அவங்க மச்சான் மாமங்களை விரட்டிக்கிட்டு ஓடுறா. ஏய்ப்பு காட்டிக்கிட்டு ஓடுவதும் பிடிபட்டும் மையலில் சிரிப்பதுமாய் அன்னைக்கு ஒரே மகிழ்ச்சியாக இருக்குன்னு கதை முடியுது. ஒரு விவசாயம் பொய்த்து போன பிறகு இன்னொரு மாற்று விவசாயம் கரியாக செய்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சிலர் உழுறாங்க. அந்த முதல் நாள் ஏர் சும்மா இருக்கக்கூடாதுன்னு நாளேர் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இதில் பதிவு பண்ணுறாங்க சிறுகதையில். மாமன் மச்சான் கொழுந்தியா இவங்களுக்குள்ளே உள்ள ஆரத்தி எடுக்கிறது போன்ற விளையாட்டில் அந்த வாழ்வியலை நம்ம கண் முன்னாடி இந்த சிறுகதை காட்டுது. அதோட கடைசி அந்த வயசு பிள்ளை வெளியில் வந்து வச்சதும் ஊரே இது பண்ணும்போது காலம் கெட்டு போகலை, மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றதோட இந்த சிறுகதை அருமையாக முடிஞ்சு.